ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரேட் குறைஞ்சிருக்கிற இந்த டைமில் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சிலர் வந்து சொல்லலாம், நீங்கள் கோல்டு காயின்ஸ்லாம் வாங்கும் பொழுது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே ரொம்ப அதிகமாக வரும், இதெல்லாம் நீங்கள் போட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு லாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 6700 6800 ரேஞ்சில் கோல்டு வித்துட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் நிறைய பேர் கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம். வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜுவல்லாக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 18% 20%ன்னு வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் ஜுவல் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காயினாக வாங்கி வைக்கலாம். காயினில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சில பேங்க்ஸில் வந்து இதை வந்து நம்ம ப்ளெட்ஜ் பண்ண முடியாது. சில பேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேங்க்கில் வந்து கோல்டு காயின்ஸ் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. அது மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கணும், இல்லை உங்கள் பெண் குழந்தைங்களுக்காக வாங்கணுன்னா நீங்கள் அப்பப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். நம்ம 2% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து தான் கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 5%க்கு மேலே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து வேல்யூவாக இருக்கும். இப்போது வரைக்கும் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 6325 இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்டே என்ன ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போது இந்த கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு 10 கிராம் 5 கிராம்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிராம் 2 கிராம் கூட வாங்கி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒரு ரூ. 7000 ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். ரூ. 7000 ரேட்டுக்கு விற்கும்போது இது நமக்கு வந்து கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். ஆர்டி, எஃப்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோல்டில் வந்து நமக்கு கெயின் தான். இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2% லெஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. கேஷாக கொடுக்கணுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அன்னைய ரேட்டுக்கு வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துப்பாங்க. லோக்கல் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. காயின்ஸ் வந்து ஹச்யூஐடி நம்பர் இல்லை, ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க. வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த கடையிலே சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கடை மேலே உங்களுக்கு நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இந்த கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள்லாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்களா, ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிங்களா, காயினாக பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோல்டு காயின்ஸாக நம்ம சேவ் பண்ணிவிட்டு பின்னாடி ஜுவல்லாக மாற்றும் பொழுது நமக்கு வந்து லாஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோல்டு காயின்ஸை வந்து கோல்டு ஜுவல்லாக மாற்றும் பொழுது எவ்வளோ நமக்கு வந்து கிராம்ஸ் வந்து எக்ஸஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ நமக்கு ஜுவல்லாக தேவைப்படும் அப்படின்னு லாங் டேர்முக்கு சேவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போய்ட்டு உங்கள் காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ 11 மந்த்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது அதுக்கு அந்த கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் வாங்குறீங்க, டிஜிட்டல் கோல்டாக சேவ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு லலிதா ஜுவல்லரியில் தான் வந்து இந்த கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. தனவந்தனம்னு முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்தது இல்லையா, அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அவங்க சீட்டு கட்டிட்டு சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸாக வாங்கிட்டாங்க, ஜுவல்ஸ் வாங்காமல். அவங்களுக்கு பெருசாக கோல்டு ஜுவல்லரி போடுறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறதால அவங்க கோல்டு காயின்ஸாக வாங்கிட்டாங்க. கோல்டு காயின்ஸாக வாங்கணுன்னா நீங்கள் சீட்டு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சீட்டு போடாமையே நீங்கள் டைரெக்டாக போய் கூட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா 2% வேஸ்டேஜ்ன்றதால நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது ரேட்டில். இப்போது ஜிஆர்டியில் கோல்டு காயின்ஸ்லாம் வாங்கணுன்னா ரீசெண்டாக என்ன ரேட் வருது, ஆப்லேயே ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே 10 கிராம் காயின், 8 கிராம் காயின், 1 கிராம் காயின் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கிளியராக ப்ரைஸ் பிரேக்கப்போடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிஆர்டியில் கோல்டு காயின்ஸ்க்கான கோல்டு காயின்க்கான ப்ரீ புக்கிங்கும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு நம்ம புக் பண்ணும்பொழுது இப்போது நமக்கு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். ஆடிப்பெருக்கப்போ நமக்கு கோல்டு ரேட் கம்மியாச்சுன்னா கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா இப்போ புக் பண்ணுற ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 கிராம் கோல்டு காயின் நீங்கள் ஆன்லைனில் இப்போ புக் பண்ணணுன்னா ரூ. 6645 வருது.
ஸோ கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கிற இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, வெயிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நீங்கள் சீட்டு கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க. நான் இந்த மாதத்துக்கான சீட்டும் லாஸ்ட் மந்த்தே கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். ரூ. 6,495 இருக்கும் பொழுது ஆகஸ்ட் மந்த்துக்கான சீட்டையும் நான் இப்போவே பே பண்ணிட்டேன். ஸோ நான் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். நான் கோல்டு காயின்ஸும் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன். இப்போது இந்த ரேட் கம்மியாக இருக்கிற டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் கிட்ட கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த டைமில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதிகமான ரேட்டில் வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ வாங்கினது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். நிறைய செலவு நம்ம தேவையில்லாமல் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ரூ. 300 400 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஒரு கிராமுக்கு. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வாங்கினதுக்காக நீங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் உங்களால் வாங்க முடியும்னா இந்த கம்மியாக இருக்கிற டைமாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு ரேட் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற கோல்டுக்கு மட்டும்தான் நியூ ரேட் வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ 2 கிராம் நீங்கள் 2 பவுன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த 2 பவுனோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு ரேட் கம்மியாகுதா கூடுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண வேண்டிய நீட் வந்து இல்லை. சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரேட் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். நார்மலாக ரெகுலராக போடுற நம்ம செயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜில் கிடைக்கும்னு சொல்லிடுங்க. நார்மல் முறுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ்க்கு கிடைக்குது. அதை விட கொஞ்சம் வேறு செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அபவ் 10% தான் இருக்குது. ஜிஆர்டியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. அங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் போகிற கடையிலலாம் நார்மல் செயினுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 6000 டச் பண்ணவே இல்லை கோல்டு ரேட்டு. அப்போது நம்ம வாங்கியிருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் தான். ஸோ 7000 ஒன்ஸ் டச் பண்ணிடுச்சுன்னா திரும்ப கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இப்போது 6000க்கு மேலே தான் விற்றுட்ருக்கு. ரொம்ப டவுன் ஆகலை. அதனால நீங்கள் யோசிக்காமல் வந்து கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்ககிட்ட அமௌண்ட் சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த டைம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லோன் வாங்கியோ கடன் வாங்கியோ நகையை ப்ளட்ஜ் பண்ணிட்டோ வாங்காதீங்க. ஆர்பிஐயில் ரூல்ஸும் இப்போ மாற்றிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 இயர்க்குள்ளே நம்ம நகைக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு எடுத்துகிட்டு தான் திரும்ப வைக்க முடியும் ஜுவல் லோனு. ஸோ நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு வாங்குறவங்க 1 இயர்க்குள்ளே உங்களால் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி மீட்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இது தெரியாமல் அவசரப்பட்டு வச்சுட்டு 1 இயர்க்குள்ளே உங்களால் மீட்க முடியல அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வைக்க போகிற பேங்க்கில் 1 இயர்க்குள்ளே நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் கட்டணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜுவல் லோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.